வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தில் ஜூன் 5 தொடக்கம் 9ஆம் தேதிகளில் ஈத்-அல் அதா விடுமுறை அறிவிப்பு. ஹிஜ்ரி 1446ஆம் ஆண்டுக்கான அரபாதன மற்றும் ஈத்-அல் அதா விடுமுறை நாட்களை முன்னிட்டு அனைத்து அமைச்சகங்களும் அரசு நிறுவனங்கள் அதிகாரிகள் மற்றும் பொது நிறுவனங்களில் பணிகளை நிறுத்தி வைப்பதாக குவைத் அமைச்சரவை அறிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற வாராந்திர அமர்வின் போது வெளியிடப்பட்ட அமைச்சரவை அறிக்கையின்படி தற்காலிக பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா தலைமையில் பொதுத்துறை விடுமுறைகள் 4 நாட்கள் நீடிக்கும். ஜூன் 5 வியாழக்கிழமை முதல் ஜூன் 8 2025 ஞாயிற்றுக்கிழமை வரை ஜூன் 9 திங்கட்கிழமை ஓய்வு நாளாக குறிக்கப்பட்டுள்ளது. பொதுத்துறையில் பணிகள் ஜூன் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மீண்டும் தொடங்கும் என்றும் சிறப்பு செயல்பாட்டு தேவைகளை கொண்ட நிறுவனங்கள் பொதுநலனுக்கு ஏற்ப சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் விடுமுறை அட்டவணைகளை நிர்ணயிக்கும் என்று அமைச்சரவை குறிப்பிட்டுள்ளது. குவைத்தில் இன்றைய தினம் வானிலை எச்சரிக்கை. நாடு முழுவதும் குறைந்த அழுத்த அமைப்பு நகர்ந்து ஒப்பீட்டளவில் வெப்பமான மற்றும் ஈரப்பதமான காற்றை கொண்டு வருவதால் குறைந்த முதல் நடுத்தர அளவிலான மேகங்கள் அதிகரிப்பதால் வரும் நாட்களில் நிலையற்ற வானிலை நிலவும் என்று வானிலை ஆய்வுத்துறை கணித்திருக்கின்றது. வானிலை ஆய்வுத்துறையின் செயல் இயக்குனர் தராரர் அலி குறிப்பிடுகையில், குறிப்பாக நாட்டின் மேற்கு பகுதிகளில் அவ்வப்போது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மழையுடன் தூசி எழுப்பும் காற்றும் பெய்யக்கூடும் எனவும், இதனால் சில பகுதிகளில் கிடைமட்ட தெரிவு நிலை 1000 மீட்டருக்கும் குறைவாக குறையும் எனவும், இடைவிடாத மழை மற்றும் அவ்வப்போது தூசி புயல்கள் உள்ளிட்ட நிலையற்ற வானிலை அடுத்த வார தொடக்கத்தில் வரை நீடிக்கும் என்று அல் அலி குறிப்பிட்டுள்ளார். திடீர் மற்றும் கணிக்க முடியாத வானிலை மாற்றங்களுக்கு பெயர் பெற்ற சராயத் இடைக்காலத்தில் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ வலைத்தள, மொபைல் பயன்பாடு மற்றும் சமூக ஊடக தளங்களை பின்பற்றுவதன் மூலம் சமீபத்திய முன்னறிவிப்புகள் பற்றி பொதுமக்கள் புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக கிரிப்டோ சுரங்கத்துக்காக 60க்கும் மேற்பட்டோர் விசாரணையில். சட்டவிரோத கிரிப்டோ கரன்சி சுரங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள சுமார் 60 நபர்களை குவைத்தின் பொது வழக்குரைஞர் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். மேலும் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற விரிவான பாதுகாப்பு நடவடிக்கையின் முடிவுகளை அமைச்சரவை பாராட்டியிருக்கின்றது. இதற்கு தற்காலிக பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் யூசுப், மின்சாரம், நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சர் டாக்டர் சுஹைத் அல் முஹைசிம், தகவல் தொடர்பு விவகாரங்களுக்கான இணை அமைச்சர் உமர் அல் உமர், நகராட்சி விவகாரங்களுக்கான இணை அமைச்சர் மற்றும் வீட்டு வசதி விவகாரங்களுக்கான இணை அமைச்சர் அப்துல் லத்தீப் அல் மிசாரி ஆகியோர் மேற்பார்வையிட்டனர். இந்த பிரச்சாரம் அங்கீகரிக்கப்படாத கிரிப்டோ கரன்சி சுரங்கத்தில் ஈடுபட்டுள்ள ஏராளமான குடியிருப்புகளை குறிவைத்தது. சட்டவிரோத நடவடிக்கைகளை எதிர்த்து போராடுவதற்கும், மின்சார கட்டமைப்பை சட்டவிரோத பயன்பாட்டிலிருந்து பாதுகாப்பதற்கும், பொது பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அரசாங்கம் மேற்கொண்டு வரும் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை இருப்பதாக அமைச்சரவை வலியுறுத்தியுள்ளது. இத்தகைய அங்கீகரிக்கப்படாத சுரங்கமானது மின்சார வளங்களை சுரண்டுகின்றது. இதனால் குடியிருப்பு, வணிக மற்றும் சேவை பகுதிகளில் மின் இணைப்பு சுமைகள், மின்தடைகள் மற்றும் இடையூறுகள் அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வணிக விவகார வழக்கு தொடருந்து மூலம் பொது வழக்கு தொடருந்து சுரங்க நோக்கங்களுக்காக தங்கள் வீடுகளை வாடகைக்கு எடுத்து சொத்து உரிமையாளர்கள் உட்பட பல சந்தேக நபர்களை தொடர்ந்து காவலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. மற்றவர்கள் 500 குவைத் தீனார் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். புலனாய்வாளர்கள் பிரதிவாதிகளின் கணக்குகளில் கணிசமான வைப்புத் தொகை இருப்பதற்கான ஆதாரங்களை எதிர்கொண்டிருக்கின்றனர். சிலர் தினசரி 3000 தொடக்கம் 4000 தினார் வரை அடையாளம் தெரியாத மூலங்களிலிருந்து வந்தவை என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தேசிய நலன்களை குறைமதிப்புக்கு உட்படுத்தும் மற்றும் உரிமம் பெறாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டாலும், பல பிரதிவாதிகள் சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்றவியல் விசாரணை அறிக்கைகள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட உபகரணங்களுடன் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்கின்றனர். கிரிப்டோ கரன்சி சுரங்க தளங்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகள் தொடர்புடைய அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து தொடர்ந்து நடைபெற்று வருவதாக வட்டாரங்கள் அல் ராய்க்கு தெரிவித்திருக்கிறது. வஃப்ரா, சஃபா அல் அஹ்மத் மற்றும் முட்லா ஆகிய பகுதிகளில் தேடல்கள் நடத்தப்பட்டு வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம்.
குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 275.98 இந்தியன் ரூபாய்களாகும். குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 976.53 இலங்கை ரூபாய்களாகும். குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 396.33 பங்களாதேசி டகாஸ் ஆகும். குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 32.45 குவைத் தீனார்களாகும். 22 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.78 குவைத் தீனார்களாகும். 18 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 24.36 குவைத் தீனார்களாகும்.